ஒரு குருவின் உயிர் மூச்சு காற்று என்பது, ஒரு குருவின் ஆக்சிஜன் என்பது ஜெபமே. 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 17 நாம் வாசிப்பது போல இடைவிடாமல் ஜெபியுங்கள். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தோம் என்றால் ஒரு குருவானவர் தான். அது வேறு யாரும் அல்ல, புனித ஜான் மரிய வியானி. அவர் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் செலவழித்து வந்தார். அதுதான் அவரது மூச்சு காற்றாக இருந்தது. அவர் வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருந்தது அந்த ஜெபம் தான். அந்த ஜெபத்தை கொண்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களின் வாழ்வையும் மாற்றினார். பாவிகளை ஆண்டவரை தேடி வரவழைத்தார். தீய வழியில் சென்றவர்கள் வாழ்வின் பாதைகளை அகற்றி அந்த பாதையை மாற்றி அமைத்தார். இத்தகைய செயல்பாடுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோம் என்றால் ஜெபத்தினால் தான். நாமும் ஜான் மரிய வியானை போல இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை தான் நாம் விண்ணுலகில் இருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் நாம் பார்க்க முடியும். ஆக இடைவிடாமல் மற்றவர்களுக்காக ஜெபிப்போமா? புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலாக இருக்கின்றவர் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். இதே போன்று ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு துறவிகளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இறை மக்களாகிய நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன் வருவோமா?